ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெது வடை. ஒரு கிறிஸ்பியான வடை தான் இப்போ செய்யலான்னு பார்க்கலாம். எப்படி ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி எப்போ எப்படி கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் செஞ்சாலும் வரும். அது எப்படி செய்யணுன்றது சொல்கிறேன். நான் இப்போ இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக உளுந்தை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, அப்புறம் அது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்ச வரைக்கும் மிக்சியை விட கிரைண்டரில் பண்ணிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு வடை. நீங்கள் மிக்சியில் பண்ணிங்கன்னா அது ஹீட் ஆகிடும். அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அது பண்ணி எடுக்கிற இதில் நம்ம கிரைண்டர்லேயே போட்டு எடுத்துக்கலாம் மாவை. அதனால் நீங்கள் கிரைண்டரில் போட்டு எடுத்திங்கனாலே சாஃப்டான வடை உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அதுலேயும் கிடைக்கும், மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாலும் கிடைக்கும். ஆனால் அதை விட சூப்பராக நமக்கு கிரைண்டரில் கிடைக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வெண்ணெய் மாதிரி திரண்டு வருது பாருங்கள், பார்த்தீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும். இது கொட்டவே இல்லை என் கையில். அப்படியே நான் உருட்டும் போதே அதுவே அழகாக உருண்டு வருது, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்ததும் எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது மாவு நல்லா தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் வடை உங்களுக்கு நல்லா அந்த உப்பி அந்த மாதிரி வரும். அதனால் நீங்கள் நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இந்த வடை மாவு பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் நான் எப்படி பீட் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் சப்போஸ் மிளகு வேணும்னா அதையும் நீங்கள் ஒரு தட்டி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் இங்கே மிளகு ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் போட்டிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். வடை அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வடை போட தெரியல அப்படின்னா நீங்கள் ஜல்லிக்கரண்டி அதில் எண்ணெய் தடவிட்டு அந்த பேக் சைடில் கூட தட்டிட்டு போடலாம். நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போடும்போதே உங்களுக்கு தெரியும், நம்ம மாவு நம்ம கையை விட்டு அந்தளவு வழுக்கிட்டு அதுவே போய் விழுந்துடணும். ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ தண்ணி எண்ணெய் நிறைய அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். மேலே நீங்கள் தொடும்போதே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அது ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பி விட்டு எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதில் நான் பச்சரிசியோ இல்லை சோடா உப்போ எதுவுமே நான் ஆட் பண்ணேன். வெறும் ஒரே உளுந்து மட்டும்தான் ஆட் பண்ணேன். இது கூட நான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஹோட்டலில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ உப்பி, கல்யாண சத்திரத்தில் கூட நீங்கள் நல்லா பெருசாக சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ டேஸ்டியான வடை ரெடி ஆகிடுச்சு, மெது வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ரொம்ப சேஃபாக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு உடச்சி கூட காட்டுறேன். இப்போது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே உடச்சிங்க பாருங்கள். அந்த பார்க்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். நீங்கள் தொட்டவுடனே பஃப்னு அமுங்கிடும். பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.